मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி அதிலேயே இஸ்திகாமத்தாக, அதிலேயே ஸ்தரமாக யார் இருந்தார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா மலக்குமார்களை இறக்கி உதவி செய்வதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆனில். புரிஞ்சா? என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? 2 ஷர்த்து அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிகளை பெற வேண்டும் சொன்னால் 2 ஷர்த் என்ன? ஒன்று, அல்லாஹ் தான் ரப்புன்னு முதல்ல என்ன செஞ்சிடணும்? கல்பால் ஒத்துக்கணும். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகான்னு சொல்கிறான். அவங்க மேலே அல்லாஹு தஆலா மலக்குமார்களை இறக்கிடுவானா உதவி செய்கிறதுக்கு. மனிதர்களுடைய அந்த நிஸ்பத்து தேவையில்லை, தொடர்பு தேவையில்லை. யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு மலக்குகளை இறக்கி என்ன செய்வேன்? உதவி செய்வேன் அல்லாஹு தஆலா சொல்கிறேன். பத்ரில் அப்படி தான் நடந்துச்சு. பத்ரில் 313 பேர் தான் போனாங்க. ஆப்போசிட்டில் நின்ன படை 1000 பேர் நின்னாங்க. உங்ககிட்ட 2 குதிரை தான் இருந்துச்சு. என்ன குதிரை? 2 தான் இருந்துச்சு. ஒட்டகம் 70 தான் இருந்துச்சு. ஆனால் எத்தனை இருந்தாங்க ஆப்போசிட்டில்? அல்லாஹுக்கு 100 குதிரை வச்சுருந்தாங்க, 600 ஒட்டகம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வால் என்ன, கேடயம் என்ன, பயங்கரமான ஆயுதங்களோடு என்ன செஞ்சாங்க? அந்த மக்கள் போரிட்டாங்க. ஆனால் வெற்றி யார் பக்கம்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. உங்களுக்கு நான் பத்ரில் உதவி செய்தேன். அல்லாஹ் தஆலா உதவி செய்தான். எப்படி உதவி செஞ்சானா? வ அன்தும் அதில்லா. நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரொம்ப பலகீனமாக இருந்தீங்க. எல்லா விஷயத்துலையும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லையும் பலகீனமாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உடலினுடைய தாக்கத்திலையும் பலகீனமாக இருந்தாங்க. எல்லா விஷயம் பொருட்கள் வச்சுருந்த, கையில் வச்சுருந்த அந்த ஆயுத பொருட்கள்லையும் என்ன செஞ்சாங்க? பலகீனமாக இருந்தாங்க. நபர்களும் பலகீனமான நபர்கள் தான், கொஞ்சம் தான் இருந்தாங்க. இப்படி எல்லாத்துலேயும் அவங்க பலகீனமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வெற்றி அவங்களுக்கு கொடுத்தான். ஏன்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். அல்லாஹ் தான் ரப்புன்னு இறங்கினாங்க உள்ள. அல்லாஹ் தான் வெற்றியை தோல்வி அவன் தான் கொடுப்பான். கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்ட்ட தான் வரும் அப்படின்ற அந்த ஈமான்ல யகீன் இருந்தது. இறங்கிட்டாங்க உள்ள. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? போருக்கு போனாங்க. ஆப்போசிட் பார்ட்டிகள் என்ன மடையை உடச்சி விட்டுட்டாங்க. தண்ணி பார்த்தா 6 மாறு ஓடுது. தண்ணி அப்படி 6 மாறு என்ன செய்யுது? ஓடுது. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள போந்தாங்க. எப்படி சொல்லுது? ஹதீஸில் எப்படி வருது? குதிரை ஓடுனா ரோட்டில் சவுண்டு எப்படி வருமோ அதுபோல தண்ணியில் ஓட்டுனாங்க, சவுண்டு வந்துச்சுங்கிறாங்க. தண்ணி இக்ரிமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க? உள்ளே போனாங்க. கடலையும் தரையையும் காட்டுறவன் அல்லாஹ் தானே. 2ஐயும் ஒரே மாதிரியே காட்டினான். நீங்கள் தண்ணியில் போனால், தரையில் போனால் எப்படி நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குதிரையை ஓட்டிக்கிட்டு போவீங்களோ அதே போல் தண்ணிலையும் போகலான்னு சொல்லி என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா காட்டினான். இப்படிப்பட்ட உதவிகள்லாம் எப்படி வந்துச்சு? உள்ளத்தில் ஈமானுடைய யகீன் இருந்துச்சு. உள்ளத்தில் ஈமான் என்ன செஞ்சிச்சு? உறுதி இருந்துச்சு. அல்லாஹ் தான் லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் அப்படின்ற அந்த ஈமான் இருந்ததின் காரணமாக உதவிகள் பல்வேறு விதமாக வந்துச்சு அல்லாஹ்ட்ட இருந்து. இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இல்லை. நீங்கள் இங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அல்லாஹ் இந்த பக்கம் இருந்து கொடுப்பான். இங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அல்லாஹ் இந்த பக்கம் இருந்து கொடுப்பான். எப்படி கொடுப்பான்னு என்ன செய்ய முடியாது, நம்மளால் அனுமானிக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த மாதிரி வெற்றியை கொடுப்பான். அப்படிப்பட்ட உதவிகளும் வெற்றிகளும் அடைய வேணும்னு சொன்னால் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில்? அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி
அதில் பொறுமை காக்கணும், இஸ்திகாமத்தாக இருக்கணும். அதில் என்ன செய்யணும்? இஸ்திகாமத்தாக இருக்கணும். இஸ்திகாமத்தில் தான் நம்ம கோட்டை விட்டுருவோம். இஸ்திகாமத்தில் தான் ஸ்தரமாக இருக்கிறது. அதில் தான் நம்ம என்ன செஞ்சோம்? கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடும். அல்லாஹ் தான் ரப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அல்லாஹ் தான் ரப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ருபூபியத்தை சொல்கிறான் அல்லாஹ் தாலா. எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்குவாங்க, எல்லாரும் அல்லாஹ் அப்படின்றத ஏற்றுக்குவாங்க. ரப்பு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுல என்ன செய்வாங்க? கொஞ்சம் பின் வாங்குவாங்க. ரப்புனா என்ன? இத்தனை சிஃபத்துகள் சேர்ந்தது தான் ரப்பு. இந்த 99 சிஃபத்துகள் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள், தன்மைகள், குவாலிட்டிஸ் ஆஃப் அல்லாஹ். இது 99 சேர்ந்தது தான் ரப்பு. இந்த 99 என்ன செய்யும்? அதுல வரும் பரிபாஷனை, பரிபாலனம் செய்பவன், போஷகன். ரப்புனா என்ன? போஷகம் செய்வன். ரப்புனா போஷகம் செய்வன். ஷையே நாகிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா. ஒண்ணுமில்லாத ஒன்றை கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக வளர்த்து போஷணம் செய்து அதை ஒரு பெரிய காமிலான விஷயமாக உருவாக்குறதுக்கு பேர் தான் ரப்பு. நம்ம எப்படி இருந்தோம்? நம்முடைய ரா மெட்டீரியல் என்ன? நம்முடைய ரா மெட்டீரியல் என்ன? ஒரே ஒரு அணு தானே. அந்த அணுவை பார்த்து சொல்ல முடியுமா? இது மூக்கு, இது கண்ணு, இது எலும்பு, இது சதை, இது தோல் சொல்ல முடியுமா? அதை எப்படி அல்லாஹ் தஆலா வளர்த்து இப்படி உட்கார வச்சிருக்கான் பாருங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க என்ன செய்யும் பாருங்க, நினைச்சு பாருங்க. நம்மளுடைய ரா மெட்டீரியல் என்ன? செய்ய நாக்கிஸ், ஒண்ணுமே இல்லாத ஒன்று, ஒன்றுமே இல்லாத ஒன்று. அதை பார்த்து இந்த பொருள் இதுதான் சொல்ல முடியாத ஒன்று. அதை எப்படி செஞ்சா அல்லாஹ் தஆலா? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து சதை கட்டியாக, இரத்த பிண்டமாக, ஒன்று ஒன்றா கொஞ்சம் முதல்ல எலும்பை சேர்த்தான், அதுக்கப்புறம் சதை துண்டை சேர்த்தான், அதுக்கப்புறம் தோலை அப்படியே போத்துனா ஒன்று ஒன்றா செஞ்சு எப்படி கொண்டு வந்துட்டான் அல்லாஹ் தஆலா? மணமேடையில் உட்காந்துருக்கிறார் மாப்பிள்ளை. மணமேடையில் மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறார், 25 வயசு, அப்படி திடகாத்திரமா அப்படி கண்ணு மாதிரி உட்காந்துருக்கிறார். 25 வயசுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அவரு? 25 வயசுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அவரு? சொல்ல முடியுமா? இவர் மாப்பிள்ளைன்னு சொல்லி அதை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த மகாலில் இவர் 25 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளைய உட்காந்துருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அதை பார்த்து பாருங்க. அப்போ எப்படி வளர்த்து கொண்டு வந்திருக்கான். அவன் தான் ரப்பு, அவன் தான் ரப்பு. அப்படி ரப்புங்கிறத என்ன செய்யணும்? ஏத்து அதுல இஸ்திகாமத், அதுல என்ன செய்யணும்? இஸ்திகாமத் இருக்கணும். அப்படி இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களின் மீது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மலக்குகளை இறக்கிடுவான். யாரும் தேவையில்லை, மனுஷங்கள்லாம் தேவையில்லை, உடு உயர்வான மலக்குகள் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா? இறக்கி அல்லாஹ் உதவி செய்வான். அப்படிதான் இறக்கினான் பத்ர்ல. 1000 பேரை இறக்குறாங்க. ஹதீஸ்ல 5000 பேர் வந்தாங்கன்னு வருது. நபி கூட 1000 பேர் இருந்தாங்க. நபியினுடைய வலது பக்கம் என்ன செஞ்சாங்க? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பக்கம் 1000 பேரோட இருந்தாங்க. இடது பக்கம் என்ன செஞ்சாங்க? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு 1000 பேரோட இருந்தாங்க. எல்லாம் என்ன செஞ்சாங்க? மொத்தம் 5000 பேர் அந்த படையில கலந்துக்கிட்டாங்கன்னு வருது, மலக்குமார்கள் சேர்ந்து. ஆனா தெரிஞ்சது வெளியே என்ன? 313 பேர் தான். வெளியில தெரிஞ்சது 313 பேர் தான். ஆனா அந்த ரங்கத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 5313 பேர். புரியுதா? மலக்குகளோட சேர்த்து. அதனால அல்லாஹ் தஆலா உதவி செய்வதாக இருந்தால் எப்படியும் உதவி செய்வான். எப்படியும் துஷ்மன் को दोस्त बन जाएगा, दोस्त दुश्मन बन जाएगा. என்ன செய்வான்? எதிரி என்ன செய்வான்? நண்பனா போயிடுவான், நண்பன் எதிரியா போயிடுவான். ரெண்டுமே நடக்கும். இவ்வளவு காலமா சொன்னா சேர்ந்து வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நான் தான் நபின்னு சொன்னதுக்கு பின்னால உடனே எதிர்த்து நின்றாங்க. ஆப்போசிட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சாதிக்குல் வாதுன்னு பேர் வாங்கினாங்க நபி, சாதிக்குல் அமீன்னு பேர் வாங்கினாங்க நபி. அந்த நபி எதிர்த்து ஆப்போசிட்ல நின்னான். என்ன செஞ்சான்? மண்ணை வாரி அப்படி தூத்துனான் அபுலஹப். இவ்வளவு காலம் யாரு அபுலஹப்? சச்சா தானே, ஒண்ணுமா நேசமாக பாசமாக பழங்கிட்டு இருந்தவங்க தானே. களிமா என்ன செஞ்சிருச்சு பாருங்க, ஆப்போசிட்ல நிக்க வச்சிருச்சு. அதே போல எதிரியா இருந்தவங்க நண்பனா போயிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? வாளை உருவிக்கிட்டு வேகமா வந்தாங்க. வாளை போட்டுட்டு பொத்துன்னு மடியில் விழுந்துட்டாங்க. வேகமா என்ன செஞ்சாங்கன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையை எடுக்க போறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வாளை உருவிக்கிட்டு வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உமர் போறாரு, போனா என்ன செய்வாரு? நவுது பில்லா, நபியுடைய தலையோட தான் வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? இங்க ஓபன் பண்ணி பார்த்தோன்னே அந்த நூற முஹம்மதை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முபாரக்கான முகத்தை பார்த்தாங்க. கதியை கீழே போட்டு மடியில் ஊந்துட்டாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உடனே என்ன செஞ்சுக்கிட்டாங்க?
களிமாவை ஏற்றுக்கிட்டாங்க. வெளியே வந்து வாழை உருவி காட்டினாங்க. யாருடைய பிள்ளைகள் எத்தீமா போகணுமோ, யாருடைய மனைவிமார்கள் விதவியாக போகணுமோ அவங்க முன்னாடி. என்னடா இது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையை எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தா நவுது பில்லா நம்ம தலையை எடுத்துகிட்டு வந்துறாரு. இப்போ வந்து உள்ளே போனால் அவங்க தலையோடு வருவாங்கன்னு பார்த்தா வெளியே வந்து நம்ம தலையை எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தான் காபத்துல்லாஹ்ல எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாக தொழுவுறதுக்கே என்ன செஞ்சிச்சு, எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு. உமர் யார் பக்கம் இருக்கிறாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க பக்கம்லாம் இருக்காங்க, ஒன்று கிடக்க ஒன்று நடந்து போய்ட்டு போகாத அவன் பக்கத்துலன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அதனால் என்ன செஞ்சிடும், அல்லா இடத்துலேருந்து நாம் உதவிகளை எப்படியும் பெற்றுட முடியும். அதுக்கு 2 தான் வழி. ஒன்று, அல்லாஹ் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் சொல்லி அதில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். அதில் என்ன செய்யணும், ஸ்தரமாக இருக்கணும், பேக் வாங்கிடக்கூடாது, ஹைக்கி நைக்கியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னு சொன்னால் உதவி வந்தே தீரும். அல்லாஹு தஆலா அல்லா இடத்துல அப்படி உதவிகளை பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.